வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் அபவுட் சினிமா. இந்த வீடியோவில் நம்ம மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த ஷோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வர வேண்டியது. பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து டிலே ஆகி 1 வீக் லேட்டாக தான் வருது. ஸோ ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருப்பீங்க. பட் நான் பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இது என்னோட ஒப்பீனியன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகலாம், சில விஷயங்கள் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். மதராசி இயக்குனர் ஏஆர் முருகேசோட இயக்கத்தில் அனிருத் இசையமைச்சு எஸ்கே, ருக்மணி, வித்யா ஜமால் போன்றவங்க நடித்து வெளிவந்த படம் தான் வந்து மதராசி. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்க தமிழ்நாட்டில் வந்து கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணும். ஸோ எல்லா கையிலும் கன் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து வன்முறைக்கு தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சென்னை கிளம்பி வராங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லாரியில ஃபுல்லாமே வந்து கன்ஸ் லோட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு என்னையும் என்ன பண்றாங்க, இது தடுத்தே ஆகணும். இல்லைன்னா வந்து நம்ம அமைதியா இருக்க தமிழ்நாடு வந்து கெட்டு குட்டிச்சவரா போயிடும்னு சொல்லிட்டு இது தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. பட் ஒரு சில விஷயம் மட்டும் தான் தடுக்க முடியுது. ஸோ இது முழுமையா தடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சூசைட் மிஷன் வந்து பிளான் பண்றாங்க. அப்படி பண்ணா மட்டும் தான் தடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த சூசைட் மிஷனுக்கு இவங்க சூஸ் பண்ற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா, 14 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு பேஷண்ட். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த என்ஐஏக்கு என்ன சம்மந்தம்? இவர் வந்து அந்த என்ஐஏ ஹெல்ப் பண்ணாரா? இல்லை இவர் ஏன் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு வருஷமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு? அப்படி என்னதான் பிரச்சனை அவருக்கு? கடைசியில வந்து அந்த கன் கலாச்சாரத்தை வந்து தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதை. முடிஞ்சா தொடரா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வந்து எஸ்கே தான் வந்து ஃபுல் பாசிட்டிவா இருக்காரு. ஆக்சுவலா டாக்டர் படத்துல வந்து ஒரு டாக்டர் நடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்துல வந்து ஒரு பேஷண்ட்டா நடிச்சிருக்காரு. ஸோ நீங்க வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எகிரிட்டே போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி சொல்ல போனா ஒரு எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து போன படத்தை விட ஒரு படி மேலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் பழைய எஸ்கே அங்கங்க வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது நிறைய மெனக்கெட்டுக்கிறது வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியும். துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. எஸ்கேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ருக்மணியும் அதே மாதிரி வில்லன் வித்யா ஜமால் தான். ஸோ இவங்க 2 பேருமே வர சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் நல்லாவே இருந்துச்சு. சும்மா வந்துட்டு போற ஹீரோயின் மாதிரி இல்லாம இதுக்கு ஒரு ரோல் குடுத்து அந்த ரோல் கேரக்டர் ட்ரிவன் ரோலாவே இருந்துச்சு. ருக்மணி அவங்க பொறுத்தவரைக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. வேறாஸ் நீங்க வந்து வித்யா ஜமால் எடுத்துட்டீங்கன்னா, அவர் வர ஸ்க்ரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், அவரோட பண்ற ஃபைட் சீனா இருக்கட்டும், ஆக்சுவலா ஹீரோக்கு விட வந்து வில்லனுக்கு ஒரு எலிவேஷன் நிறையவே குடுத்திருந்தாங்க இந்த படத்துல. அது நல்லாவே ஒர்க் அவுட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு கரெக்டாவும் நடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு சில இடத்துல வந்து டப்பிங் மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி தெரியுது. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. லைக் வந்து என்ஐஏ ரிலேட்டடா இருக்கட்டும், பிஜு மேனனா இருக்கட்டும், விக்ராந்தா இருக்கட்டும், அப்புறம் டான்சிங் ரோஸ் வந்து சபீரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் இந்த 3 ரோல் தவிர்த்து மத்த எல்லா ரோலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண அதாவது ஒரு ஒன் டைமென்ஷனலா தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப டெப்த்தால வந்து கேரக்டர் டெவலப்லாம் எழுதல. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த படத்துல கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாங்கன்னு தோணுச்சு. பட் வேறாஸ் நீங்க வந்து மொத்தமா ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாவே போகுது. டெக்னிக்கலா இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் பண்ண சொன்னது வந்து சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு டோல்கேட் ஃபைட் இருக்கும். பெரிய கார்ல வச்சு ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டே வந்து மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நெறைய மெனக்கெட்டுருப்பாங்க. ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், க்ளோஸ் அப்பா இருக்கட்டும். சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா வந்து விஷயம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே எலிவேட் ஆயிருந்துச்சு. நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. புரொடக்ஷன் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே புரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெறைய இதுக்கு எங்க தேவையோ அங்க நல்லா செலவு பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ இது இல்லாம 2வதா பண்றது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தெரிஞ்சது வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. ஸோ படம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபைட் சீன்ஸு, ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா அதே மாரி வந்து ரொம்ப ஓவரா இல்லாம ஓரளவுக்கு கரெக்ட்டா அந்த மீட்டர் மெயின்டெயின் பண்ணி, நல்லா பஞ்சியாவும் குடுத்திருந்தாங்க. அது நல்லாவே வந்து எப்போலாம் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வருதோ, அது அப்ப எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஸ்க்ரீன்ல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு மியூசிக் வந்து கூலியில பண்ண அந்த அளவுக்கு கூட இதுல பண்ணலையோ அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சாங்ஸு பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் "சலம்பல" சாங். ஸோ அந்த "சலம்பல" சாங் வந்து நல்லா இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, விஷுவலா இருக்கிற எஸ்கேவோட டான்ஸ் தான். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான்.
ஸோ அந்த வகையில வந்து டான்ஸ் கொரியோகிராஃபி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு பாட்டுனாலும் அந்த பாட்டுக்கு உண்டான கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அது மட்டும் தான் வந்து பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. மத்த பாட்டுலாம் வந்து ஓரளவுக்கு ஒன் டைம் கேட்குற மாரி தான் இருந்தது. ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்ல. பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து 2 பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஒண்ணு வந்து அந்த மதராசி பிஜிஎம் ஒண்ணு இருந்தது. இன்னொன்னு வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு பிஜிஎம். இந்த 2 பிஜிஎம் மட்டும் தான் வந்து புதுசாவும் ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. இந்த பிஜிஎம்ல வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இத தவிர்த்து நீங்க மத்த பிஜிஎம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ரிப்பீட்டடாவே இருந்த மாரி இருந்தது. இனி சொல்லப்போனா மார்க்கோ படத்துல இருக்கிற பிஜிஎம் மாரியே தான் இருந்துச்சு. சில இடத்துல வந்து அங்கங்க ரிப்பீட் ஆன மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பிஜிஎம் சாங்ஸ் அந்த வயசுல பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. பட் ஒரு சில இடங்கள்ல வந்து அவரோட பிஜிஎம் அந்த நான் சொன்ன மாரி அந்த 2 பிஜிஎம் நல்ல பிஜிஎம் இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில வந்து ரொம்ப மெனக்கெடலையான்னு தோணுச்சு பிஜிஎம் பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் இந்த படம் நான் சூப்பர்ன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நெறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சொல்லப் போனோம்னா, அந்த கன் கலாச்சாரம் வந்து ஒருத்தருக்குட்டி கன் வந்துச்சுன்னா என்ன நிலைமை ஆகும் அப்படின்றத வந்து காட்டுற சீன்ஸா இருக்கட்டும். அதே மாரி ஹீரோ வந்து டெலியூஷன்ஸ் டிஸார்டர் பேஷண்ட்டா இருக்கிறனால என்னென்ன பிரச்சனை வருது? அவர் ஏன் அப்படி ஆனாரு? அந்த மாரி சில எக்ஸ்பிளைன் பண்ற விஷயமா இருக்கட்டும். அப்புறம் ஹீரோயினுக்கு உண்டான அந்த எமோஷன், ரொமான்ஸு ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நெறைய வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா அந்த இன்டர்வலுக்கும் நெறைய ஒரு பீக் குடுத்தாங்க. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிற மாரி இருக்கு. இன்ஃபாக்ட் இன்டர்வல்லயே அந்த படம் முடிஞ்ச மாரி இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கிளைமேக்ஸ் மாரியே தான் படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஒரே விஷயத்த சுத்தி, 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 சுத்தி ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா இந்த படத்துல நெறைய ஒரு சில பிரச்சனையும் இருக்கு. ஸோ அத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மேட் இல்லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட மெயின் பிரச்சனை என்னன்னா, ரொம்ப பிரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே தான். என்னதான் நீங்க வந்து நெறைய புது புது சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வச்சிருந்து நெறைக்குனா கூட, உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த சீன் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்க கிளைமாக்ஸ் வரைக்குமே தெரிஞ்சிரும். இது இதுதான் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ வந்து பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. யூசுவல் லீனியர் கான்செப்ட்ல தான் போயிருக்கும். ஸோ இது இல்லாம மெயினா வந்து ஒரு படத்துலயும் வந்து வலிகடான ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து போட்டு தர்றதுதான் ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாரி மிச்சர் மாமான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. படம் ஃபுல்லா வந்து சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அவன் செய்யறது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படத்திலேயே வந்து ஒரு பலிகடா கேரக்டர் இருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது இல்லாம மிச்சர் மாமா கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம இதுல வந்து இந்த படத்த மதராசி படத்த பொறுத்தவரைக்கும் என்ஐஏல ஒர்க் பண்ற அந்த டீம் தான். ஸோ அதுல ஹெட்டா இருக்கிற பிரிட்ஜ் மேனன் அவர்களும் அவங்க டீம் தான். யூசுவலா வந்து ஒரு நார்மல் கிரைம் பிரான்ச் இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2, 3 பிளான் வச்சிருப்பாங்க. பட் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே பிளான் தான் போடுவாங்க. அந்த பிளான் உருப்படியா பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட படம் பூரா வந்து ஒரு 7, 8 பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா 7, 8 பிளான்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. எல்லா வாட்டியும் இவங்க பிளான் போடும்போது ஏதோ ஒண்ணு சொதப்பி வச்சிருப்பாங்க. இல்லன்னா ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோவே தான் போய் மெனக்கெட்டு எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் காப்பாத்துறதா இருக்கட்டும், வில்லனை பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமே வந்து ஹீரோ ஒன்லியா ஒரு ஆளா பண்ணுவாரே தவிர்த்து, இந்த என்ஐஏல வந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சும்மா தான் உட்காந்துருப்பாங்க கடைசி வரைக்கும். இதுல இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 6 ட்ரக் லாரியில ஃபுல்லா கன் எடுத்துட்டு வராங்க. அதுவும் டோல்கேட்ல லாக் பண்ணும்போது ஒரு கன் ஷூட் நடக்குது. அதுலேருந்து தப்பிச்சு திருப்பி சிட்டிக்குள்ள வரும்போது, கிட்டத்தட்ட அதே ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூ ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே அலறியிருப்பாங்க. பிரஸ், நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பப்ளிக்குக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். பட் இந்த படத்துல வந்து அந்த மாரி ஒரு விஷயமே வந்து காட்டல. ஏதோ ஒரு காட்டுல நடந்த மாரியோ, இல்ல யாருக்கும் தெரியாத மாரி நடந்த மாரியோ தான் காட்டியிருப்பானுங்க தவிர்த்து, இதுல வந்து பிரஸ்ஸும் இருக்காது, மீடியாவும் இருக்காது. ரொம்ப சீக்ரெட்டாவே பார்த்துட்டு இருக்க மாரியே இருக்கும். ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ற மாரி தான் கதை இருக்குமே தவிர்த்து, ரொம்ப பப்ளிக்காலாம் எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, வில்லன் குரூப்லயும் வந்து அந்த என்ஐஏவோட ஸ்பை இருப்பான். அதே மாரி என்ஐஏ குரூப்லயும் வந்து வில்லனோட ஸ்பை இருப்பானுங்க. வில்லன் வந்து எப்படியோ ஸ்மார்ட்டா வந்து கண்டுபிடிச்சுருவான். ஓகேங்களா? பட் இந்த என்ஐஏல பார்த்தீங்கன்னா, அது கூட பண்ண மாட்டாங்க. ஸ்பைய வந்து இருக்கிறதே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க சுத்தி சுத்தியும். அந்த 10 பேத்துல ஒருத்தன் யார் ஸ்பைங்கிறதே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுவும் ஹீரோ தான் கண்டுபிடிப்பாரு. ஒரு ஒரு சீன்ல என்ன சொல்லுவாருன்னா, "நாங்க எப்பவுமே வந்து எமோஷனலா வேலை செய்ய மாட்டோம். எங்க பிரெயின் மட்டும் தான் வேலை செய்யும். இதுக்காக தான் நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம்னு" சொல்லுவாரு. ஸோ இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் ஹீரோயின் காப்பாத்துறதுக்கு போட்டு, அவங்க குரூப்ல யாரோ ஒருத்தன் இறந்திருப்பாங்க. அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல.
அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் போய் கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுக்கு கார் மேலே ஏறிலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கும் முரணாவே இருக்கும் அந்த ஏர்னி ஏஜென்சி பொறுத்த வரைக்கும். நீங்க தனி ட்ராக்கா வந்து ஹீரோயினோட லவ் போர்ஷனா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அவங்கள காப்பாத்துற சீனா இருக்கட்டும், இதெல்லாம் தனியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க பேரலா இன்னொரு என்ஐயோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட சீன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைச்சரா இருக்கும். அதாவது ரொம்ப கிளிஷேடா இருக்கும். ஸோ இதனால என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் கிரிப்பிங்கா போகும்போது, இன்னொரு பக்கம் வந்து இவங்கலாம் எதுக்கு இருக்காங்க? பேசாம ஹீரோ எல்லாத்தையும் பண்றாருன்னா, நீங்களும் எதுக்குய்யா இருக்கீங்க? அப்படின்னு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஒண்ணா முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க, இல்ல போகவே மாட்டாங்க. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சில சில இடத்துல வந்து லாஜிக்கல் சீன்ஸ், சென்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், ஓவராலாவே வந்து ஒரு படம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பெர்சனலாவும் புடிச்சிருந்துச்சு. நீங்க தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான ஒரு மூவி தான். இது ஏஆர் முருகதாஸ் அவரோட கரியர்ல கம்பேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரமணா, கஜினி, துப்பாக்கி, கத்தி எடுத்த ஏஆர் முருகதாஸ் கம்பேக் ஆயிட்டாரான்னு கேட்டா கிடையாது. ஸோ பட் நீங்க இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் சிக்கந்தர் மூவி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங்கும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. எஸ்கேவோட கரியர்ல இது இன்னொரு ஹிட் படமாவும் அமையலாம். ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க இன்னும் மதராசி படம் பார்க்கலன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.